ஜெயகல்ட சுபர்ணா. நமஸ்காரம். அடியன் பூமா. பெருக்கண்ணி சுவாமி அவரை பற்றி சில விஷயங்களை அடியன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். மாடபூசி பெருக்கண்ணை சக்கரவர்த்தியார மகாதேசிகன் சுவாமி மாசி புரட்டாதி சுவாமியோட திருநக்ஷத்திரம். 2023 சுவாமிக்கு 100வது திருநக்ஷத்திரம் வெகு கோலாகலமாக நடைபெற்றது. பிரபத்தே சத்குணநிதிம் ஞான வைராக்கியவாரிதிம் லக்ஷம் பிரவச்சனே ஸ்ரீமன் சக்கரவர்த்தியாய தேசிகம். சுவாமியோட தனியனது. சுவாமி பெருக்கண்ணை சுவாமி எப்படின்னா, அதாவது வியாசரை பார்த்தா வியாசர்னு பேசுனாலே எப்படி தலைமையில கைகூப்பி செவிப்பாலோ அந்த மாதிரி பெருக்கண்ணை சுவாமி தான் சுவாமி சொல்றது. சொன்னாலே தலைமையில கைகூப்பி செவிப்பாலாம் பெரியவாளாரும். அப்பேற்பட்ட வித்வத் சுவாமி கிட்ட அந்த மாதிரி சுவாமி இருந்திருக்கார். எல்லாரும் ரொம்ப அன்பால் அழைக்கப்பட்ட பெருக்கண்ணை சுவாமி. அந்த சுவாமியை பற்றி, அந்த மகானை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அடியேனுங்க சொல்ல போகிறேன். சுவாமி இஞ்சிமேட்டி ஐஷிங்கோட சிஷ்யர். இஞ்சிமேட்டி ஐஷிங்கருடைய சிஷ்யாலாம் ரொம்ப அப்படியே எல்லா திக்கிலையும் அவளை பிரதிபலித்த மாதிரி சுவாமி இஞ்சிமேட்டி சிஷ்யரோட ஒரு பிரதான சிஷ்யர் பெருக்கண்ணை சுவாமி ஒருத்தர் வந்தார். பெருக்கண்ணை சுவாமி மாசி புரட்டாதி அவருடைய திருநக்ஷத்திரம்னு சொன்னேன் இல்லையா. சுவாமியோட திருநக்ஷத்திரம் சொல்லும் போதே சுவாமியோட பரமபத பிராப்தியை பற்றியும் சொல்லியாகணும். அதாவது பரமபத பிராப்திங்கிறது எப்படி அனாயாசமாக நடந்தது அப்படி நடந்துதான். எப்படின்னா, அது எல்லாருக்குமே ஒரு பரமபதம் போகும்போது, ஒரு மரணன்ற போது நிறைய வேதனைகள் வலிகள் உடம்புல படத்தில் இருக்குது. இதெல்லாம் விஷயம்லாம் உண்டு. ஆனால் சுவாமி அப்படிலாம் இல்லையா. சுவாமி கடைசி காலத்தில் பரமபதத்தை ஏழும்போது சுவாமி எப்படி இருந்தார்னா, எப்பவும் போல உற்றாவரவனெல்லாம் கூட இருக்கா, பிள்ளை பொண்ணு எல்லாரும் மாட்டு பொண்ணு எல்லாமே கூட சுவாமி கூட இருந்துட்டு எல்லா சுற்றத்தார் அத்தனை பேர் இருக்கும்போது சுவாமி தன் ஆச்சாரியன் அப்படியே பிரார்த்திச்சுட்டே இருந்தாலாம். முக்கூர் ஐஷியோட பாதையை தன் சிரசு மேலே வச்சுட்டே சுவாமி தனியும் சிரிச்சுட்டே அப்படியே சுவாமி பரமரிச்சாராம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம ஏபிஎன் சுவாமி அவருடைய ராமாயண சுதா உபன்யாசத்தை ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கார். அப்படியே சுவாமியோட பரமபத பிராப்தி நடந்தான். சுவாமி அனாயாசேனமான வினாதைனியன்னு ஜீவனம் அப்படின்னு சுவாமி ஜீவிச்சுட்டு இருக்கும் போதுக்கும் சரி, யார் கையுமே எதிர்பார்த்ததே இல்லையா. அது எந்த இதுக்குமே எதிர்பார்த்ததே கிடையாது. தாம்பாட தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முடிஞ்ச காலக்ஷேபங்கள் நிறைய சாட்சிட்டு அப்படி சுவாமி இருந்தாராம். நிறைய டைம்ஸ் இந்த ரகசிய சசாரமும் பாஷ்யமும் சீபாஷ்யமும் அப்படி சுவாமி சாட்சி ஆயிட்டான். சுவாமி 2020 சுவாமிகள் 100வது வருஷம் வெகு கோலாகலமாக எல்லா சிஷ்யர்களும் ரொம்ப அழகாக கொண்டாடி பண்ணான். சுவாமி என்ன பண்ணார், நான் 42ஆம் மட்டம் ஐஷிங்க இஞ்சிமேட்டி ஐஷிங்கர் என்ன பண்ணார், சாரபோதினி எழுதினார் இல்லையா. சாரபோதினி எழுதும்போது சுவாமி இஞ்சிமேட்டி ஐஷிங்கர் 3 பிரதான சிஷ்யார்களை பக்கத்தில் வச்சுட்டு அவா கூட உட்காந்து கடந்துட்டு சாரபோதினியை முடிச்சார் அப்படின்னு சொல்வார். ஐஷிங்கருக்கு இல்லாத இதுவா வித்வத் அப்படி இல்லை. ஐஷிங்கர் மாதிரி அவருடைய சிஷ்யாக்களும் பெருக்கண்ணை சுவாமினா அப்பேற்பட்ட சிஷ்யர்கள்லாம் வகினாலாம் அவெல்லாம் இருந்தாலாம் அப்படி சுவாமி. அதனால தான் 42ஆம் வட்டம் ஐஷிங்க இஞ்சிமேட்டி ஐஷிங்கர் என்ன பண்ணாராம், அவருக்கு அந்த மூணு சிஷ்யாருக்கும் சாரசாரர்கள் அப்படின்னு விருது வழங்கினாராம். அவருக்கு என்ன கை உத்திராடும் போது இந்த சாரபோதினி ரிலீஸ் பண்ணும்போது இந்த பட்டத்தையும் அவருக்கு கொடுத்தாரு. இந்த பெருக்கண்ணை சுவாமி நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார். ராமாயண சுவாமி 3 வால்யூம் இருக்கு. ராமாயண சுவாமி, திருப்பாவி, சீபாஷ்யம், அதுக்கெல்லாம் நிறைய சுவாமி நிறைய அப்படி எழுதிக்கிறான். அந்த வியாக்கியம்லாம் ரொம்ப நல்லா இருக்குமாம். அப்படியே நம்ம சுவாமியுடைய உபன்யாசங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும்னா சுவாமிகிட்ட ராமாயண உபன்யாசத்தை கேட்டால் நமக்கு நம்ம ஏபிஎன் சுவாமியில கேட்டால் ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்பேற்பட்ட பெருக்கண்ணை சுவாமி. அந்த பெருக்கண்ணை சுவாமி அதாவது நம்ம லௌகிகாலுக்கு புரியும்படியா, அதாவது நம்மளை போல ஒன்றுமே தெரியாத வழக்கம் புரியும்படியா நிறைய சின்ன சின்ன கதைகள்லாம் வியாசங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கார். அதில் ஒரு கதை தான் என்னது, உண்மையை யோசித்துப்பார் அப்படின்னு ஒரு வியாசம் வந்தது. அந்த உண்மையை யோசித்துப்பார் அந்த டாபிக்கே எப்படின்னா, உண்மையை யோசிச்சுப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்,
நீ ஏன் உண்மையை யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணும் நமக்கு? நம்ம என்ன பண்ணோம்? ஏது பண்ணோம்? என்ன உண்மையை யோசிக்கணும்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கெல்லாம் வரும் இல்லையா? அதாவது எப்படின்னா, உண்மை என்ன யோசித்தா, அப்ப உண்மைய யோசிச்சு பாத்தா நம்ம என்ன தப்பு பண்ணோமா? ஏதோ பிழை பண்ணிருக்கோமா? அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையா? இப்ப பிழைன்னா என்ன அர்த்தம்? தப்புகள்னா என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அடுத்த வீட்டுக்கு போறது, பிற வீட்டுக்குலாம் போனா பொருள்கள்லாம் அபகரிக்கிறது, இல்ல பெண்கள்லாம் கொல்றது, பெண்கள்லாம் வந்து தப்பா கெடுக்குறது, தப்பா நடந்துக்கிறது, கொலை செய்யறது. அதுவும் நமக்கு நமக்கு படியளக்க பெருமாள் அவனுடைய கோவிலுக்கே போய் அவனுடைய பொருள்லாம் திருடுறது. இந்த மாதிரி தான் பிழைகள் இல்லையா? அப்படிலாம் இருக்குது. அந்த பிழைக்கெல்லாம் நிச்சயமா தண்டனை உண்டு. சிறை உண்டு. சிறைவாசமே உண்டு. பெரிய பெரிய பிழைகளுக்கு அப்படி இருக்கு. அது மட்டும் தான் பிழையா? அத விட என்னமோ சுவாமி சொல்றாரு. இந்த இந்த வியாசத்துல சொல்ற கதையில சொல்றார். ஒருத்தனுக்கு வந்து மனைவி, மக்கள், பேரன், பிள்ளை, புத்திரி அப்படின்னு புருஷன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? இதெல்லாம் எல்லாமே தன்னுடைய சொந்தங்கள் அப்படின்னு ஒரு ஒரு சம்பந்தத்த சொல்றா பாத்தியா? அந்த அந்த பிழை இருக்கு பாத்தியா? அதுதான் பெரும் பிழை அப்படிங்கிறார். அது என்ன ஆகும்னா, அந்த பிழைகள்லாம் என்ன பண்ணா திருடுறதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சிறை தண்டனை மட்டும்தான். ஆனா, தன் மனைவி, தன் புத்திரி, தன் மகன் அப்படின்னு சொல்ற அந்த இதுக்கெல்லாம் சம்சார சிறை வந்து ம் கிடைச்சிரும். அந்த சம்சார சிறையிலேருந்து வெளில வர்றது தானே கஷ்டம். சுவாமி ரொம்ப அழகா எப்படி எப்படி எழுதுறாருன்னா, நமக்கு இந்த சம்சாரத்துலேருந்து எப்படிலாம் வெளில வரணும், நம்ம எதெல்லாம் நினைச்சு தவிக்கிறோன்றதுக்காக அழகா அந்த வியாசம் சுவாமி எழுதியிருக்காரு. என்ன சம்மந்தம் நமக்கு இருக்கு? நமக்கும் இந்த 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 பந்தங்கள் இருக்கு இல்லையா? பந்தங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதாவது சம்மந்தம் இருக்கா மாரி ஒரு தோற்றம் தான் இருக்கே தவிர்த்து, சம்மந்தம் இல்ல. அதுக்கு ஒரு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் சுவாமி குடுக்குறாரு. உதாரணமா என்ன சொல்றேன்னா, ஒரு ரயில்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். ரயில்ல வந்து ஒரு பைசா குடுத்து, பணம் குடுத்து நம்ம டிக்கெட் வாங்குறோம். ஒரு ஊருக்கு போறோம். ஒரு அந்த ரயில்ல உட்கார்ந்துட்டுருக்கோம். அந்த ரயில்ல பயணம் பண்ணும்போது கூட இருக்கவங்க கூட பேசுறோம், சந்தோஷமா இருக்கும், எல்லாம் பண்றோம். நம்ப பணம் குடுத்து ஒரு ஊருக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோமே, அந்த இடம் வந்தவுடனே நம்ம இறங்கிறோம் இல்லையா? ஆனா அது உள்ள யாரோ சில பேர் உட்கார்ந்துருக்கா. அவ எப்படின்னா, அவ எந்த இடத்துக்கு பணம் குடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காளோ, அந்த இடம் வந்தோனே அவ இறங்க போறா. இறங்கினவுடனே நம்ப யாரோ, அவ யாரோ தான். எப்படி நம்ம இந்த பணம் பைசா பணம் குடுத்து டிக்கெட்ட வாங்கி நம்ம இறங்குற இடத்துக்கு இறங்கி போயிட்டோம். அதுபோல தான் கர்மாங்கிற பணத்த குடுத்து நம்ம வந்து இந்த உடல சம்பாதிச்சிருக்கோம். அதனால அந்த அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த சம்மதமெல்லாம் இருக்கும். அதனால இந்த இந்த சம்மதம் தான் பிரதானம்னு சொல்லி, இந்த சம்மதத்த கூட அப்படியே ஒட்டிட்டு, அந்த சம்மதத்த விட்டு வெளிய வராம இருக்காதீங்கோ! அப்படின்னு சுவாமி சொல்றாரு. நம்ம பஸ்ல போவோம் சரி, பஸ்ஸுக்கு நிக்கும்போதும் சரி, ஒருத்தர் கூட பேசுறோம், பண்றோம்னா எத்தனை இது அதெல்லாம் அந்த சிநேகம்லாம் அடுத்த பஸ் அவ கிடைக்கும்போது, அடுத்த ட்ரெயின் அவளுக்கு கிடைக்கும்போது, நம்மள அவ பிரிஞ்சு தான் போக போறோம். அதே மாரி தான் இந்த மனைவியோ, புருஷனோ, மக்களோ இந்த இந்த உறவுகளும் அப்படிதான் சுவாமி சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்றாரு சுவாமி. அதாவது ஒரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கோம். ஒரு 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 ரூ. 100 நோட்டு கீழ கிடக்குது. அந்த ரூ. 100 நோட்டு ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்படி தொட்டாலே ஒட்டிக்கும் போல அழுக்கா இருக்குது. கிழிஞ்சு வேற இருக்கு. தொட்டா பார்த்து பயந்து கிழிஞ்சு எடுத்து பார்க்குறோம். கிழிஞ்சிருக்கு நோட்டு இருக்கு. ஏன் இந்த நோட்டு அழுக்கா இருக்கு? ஏன் கிழிஞ்சிருக்கு? அப்படின்னு யோசிச்சா என்ன பதில் அதுக்கு? அந்த நோட்டு எல்லார் கையும் பட்டு அழுக்கா போயிடுது. ஏன் கிழிஞ்சிருக்கு? ஒருத்தர் வந்து நோட்ட 8ஆம் அடிக்கலாம், 16ஆம் அடிக்கலாம், சட்டப்பையில வச்சுக்கலாம், தண்ணீல போட்டுருக்கலாம். இதனால அந்த நோட்டு கிழிஞ்சு போயிருக்கு, அழுக்காயிருக்கு. இதுதான் அதுக்கு காரணம். இல்லையா? அதுபோல தான் அது அது நோட்டு எத்தன பேர் கையில பட்டு 10 பேர் இந்த 100 பேர் எத்தன பேர் கைப்பட்டோ அந்த பொருள் இப்ப நம்ம கைக்கு வந்திருக்கு. இப்ப அந்த பொருள் நமக்கு உரிமையா? அது நமக்கு அந்த கிட்ட அந்த பொருள் உரிமை இல்ல. அதே மாரி தான் அது வந்து இந்த இந்த ஜீவனும் அப்படிதான். இந்த இந்த பிள்ளையா இருக்குதோ, இதுவா இருக்குதோ, என்ன என்ன பந்தங்களா இருக்குதோ, அதெல்லாம் அப்படியே தான். எல்லா கைப்பட்டவன்னு அர்த்தம். எத்தனை பிறவிகள எத்தனையோ மாறி வந்து தான் இந்த பிறவி வந்து இப்படி இருக்கு. இது இல்லாம ஒவ்வொருத்தர் நம்ம நம்ம போகும்போது அந்த பந்தங்களும் விட்டு போகும். ஆனா இந்த பந்தங்களுக்காக அப்படியே சம்மந்தப்படுத்தி இது நம்ம இந்த பந்தங்கள் தான் பெரிய நமக்கு உயிரு அப்படின்னு அது மேலயே மோகிச்சு போகாதீங்கன்னு சுவாமி அழகா இதுல சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றேன்னா, இது இது இத வச்சுண்டு இந்த ஒரு பந்தங்கள வச்சுண்டோ, ஒரு ஒரு நட்பு, இல்ல ஒரு ஒரு ராஜ்யத்து மேல ஒரு ஆசையோ எல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அத வச்சு ஒரு கட்சியிலே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்சின்னா, ஒரு கட்சிக்காரர் அடுத்த கட்சிக்காரருக்கு போறார். அடுத்த கட்சிக்கு தாவறான். எதுக்கு தாவறான்? எது நிலையா இருக்குதுல. இதுல கிடைக்காத விஷயம் அதுல கிடைக்குது. அதுல கிடைக்காத சுகம் அதுல கிடைக்குது. அப்படின்றதுக்காக பண்றான். அதனால வந்து அந்த அந் அ அ அவனுக்கு எல்லாமே ஒவ்வொரு கட்சியும் மாறி தான் போறான். எந்த கட்சியும் நிரந்தரம் இல்ல இல்லையா? அப்படிதான் வந்து இந்த மாரி இந்த ஜீவன் எப்படிதான் ஒருத்தருக்கே உரிமையே இல்ல. அது இந்த போன ஜென்மத்தில யாருடைய பிள்ளையா இருந்தோமோ, அதுக்கு முன் ஜென்மத்தில யாருடைய கணவனா இருந்தோமோ, அப்படின்ற மாரி தான் வந்து இந்த மாறி தான் இந்த ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனும் வந்து
நிரந்தரம் இல்லை, இது சம்மந்தம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதாவது நமக்கும் இன்னொருத்தங்க இந்த உறவுகள், இந்த பந்தங்களை பத்தி சுவாமி சொல்றார். இதை வச்சு நம்ம வந்து இன்னொருத்தர் துவேஷிக்கிறது, நிந்திக்கிறது, கோவிச்சுக்கிறது, ஒரு மதத்தவரை புண்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய செய்யலாம் பண்றோம். அதெல்லாம் பண்ணப்படாது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்ச காலம், என்ன நமக்கு கொடுக்குற கர்மா இருக்க காலம் வரைக்கும் தான் இதெல்லாம் நடந்திருக்க போது. சம்மந்தம் இருக்காம ஒரு மாயை இந்த தோற்றமா இருக்கு. அதுல பண்ணாதீங்க. உண்மையை பார்த்தா பரஸ்பரம் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டானாக்கா நம்மளாம் வந்து எல்லாரும் சமமா பார்ப்போம். எல்லாரும் சமமா பார்த்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சுவாமி ரொம்ப அழகா அடுத்த எக்ஸாம்பிள் சொன்னார். அப்புறம் இன்னொரு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ரொம்ப அவர் குட்டி குட்டியா அழகழகா ஒரு உதாரணம் நமக்கு கொடுத்துருக்காரு சுவாமி. ஒரு வயசான ஒருத்தர் கிழவர் இருக்கார். அவர் வந்து தன் பிள்ளை வெளியூர்ல இருக்கான். அவனை பார்க்கறதுக்காக ட்ரெயின்ல டிக்கெட் வாங்குறார். வாங்கிட்டு ரயில்வே இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கார். அப்போ ட்ரெயின் வருது. ட்ரெயின்ல பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கும்போது சரி காலை ஒரு காலை வச்சு ட்ரெயின்ல ஏறுறார். ஒரு காலை தான் வச்சார். அப்போ ஓடி வந்து ஒரு இளைஞன் இருக்கான ஒரு சின்ன வயசு பையனா ஒரு 30, 40 வயசு இருப்பான். அந்த வயசு இளைஞன் என்ன பண்ணான், இந்த கிழவரை தள்ளி விட்டுட்டு அவன் ட்ரெயின்ல ஏறிட்டான். உடனே ட்ரெயின் உடனே நகர்ந்து போயிடுது. இந்த கிழவரால ஏற முடியல. கீழே விழுந்ததுல இந்த கிழவருக்கு சின்ன காயம் ஒன்று ஏற்பட்டது. உடனே இந்த கிழவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து படுத்துட்டார். மறுநாள் காத்தால செய்தித்தாளை பார்க்கும்போது அந்த ரயில் வந்து தடம் புரண்டு அது இருந்தவாள்லாம் போயிட்டா அப்படின்னு செய்தி வந்து, அடடா பத்தியா நல்ல காலம் பழிச்சோம் அப்படிங்கிற உதவி யோசிக்கும். அப்போ இவர் தள்ளி விட்டு போய் அந்த எல்லை ஏறினான் இல்லையா? ஆனா கிழவர் தான் ஏறி இருக்கணும். கிழவர் தப்பிச்சுட்டார். அவன் போனா அவன் செத்து போயிட்டான். அப்ப இந்த கிழவருக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எந்த சம்மந்தம் இல்ல. இது பகவானுடைய செயல். அந்த பெருமாள் அந்த சமயத்துல நமக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை வச்சு ஒரு 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 வியாஜம், ஒரு காரணத்தை உண்டாக்கி அந்த இளநீ உள்ள தள்ளிட்டு இந்த கிழவை வெளில தள்ளிட்டார். அப்படிதான். அதை அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு, அப்படி நினைச்சிட்டு நம்ம பண்ணாதான் நமக்கு க்ஷேமத்தை, நம்ம லைஃப் வந்து வாழ்க்கையை நல்லபடியா நடத்த முடியும். அதாவது நம்ம எதையோ நினைச்சுதான் இதை பெருசா அப்படி நினைச்சிட்டு, இல்லை நமக்கும் இந்த கிழவருக்கும் அவனுக்கு என்ன என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த கொஞ்ச நேரம் கொஞ்சம் சம்பந்தம் இருந்து இது இவருக்கு விலக்கி விட்டுறது, அவனுக்கு போயிடுது. அப்படிதான். அப்ப இன்னொரு கதை சொல்றேன். சித்திரகேது ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ஒரு பெரிய ராஜ்யம் வச்சிருந்தான். அவனுக்கு நல்ல பணக்கார செல்வந்தனா எல்லா இதையும் வச்சிருந்தான். அவனுக்கு 100 மனைவி இருந்தா. ஆனா அவனுக்கு மக்கள் செல்வம் இல்லை. குழந்தைகளே அவனுக்கு இல்லை. அதுல அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டிருந்தான். அப்ப நாரதர் ஒரு நாள் வந்தார். அந்த நாரதர்ட்ட அவன் கேட்கறான், வந்து ராஜா கேட்கறான், எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு என்ன பண்றது? குழந்தை செல்வம் வேணும்னு சொல்லும்போது நாரதர் வந்து பழம் கொடுக்குறார். இந்த பழத்தை கொண்டு போய் கொடு, மனைவிக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறார். அந்த ராஜா சந்தோஷப்பட்டு அரசன் என்ன பண்றான், அந்த பழத்தை கொண்டு வந்து தன் மூத்த மனைவியிட்ட கொடுக்குறான். அந்த பழத்தை வாங்கி அவளும் சாப்பிட்றா. சாப்பிட்ட உடனே நாரதருடைய அனுகிரகத்தினால அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அழகான ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தாங்கவே முடியாத சந்தோஷம். ஆகா நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கேடி, அப்படியே அதிதி அன்போட உட்காந்துட்டு பாசத்தோட இருக்கான். இந்த குழந்தையை பெற்றுக் கொடுத்ததுனால அந்த மூத்த மனைவிட்டையும் அவ்வளவு அவகிட்டயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இந்த மூத்த மனைவியும் இந்த குழந்தையை தவிர்த்து மிச்ச 99 மனைவிகள் திரும்பி பார்க்கவே இல்லை. இவாள நாட்கள்லாம் போயிட்டு இருக்கு. அவளுக்கு கோபம் தான் வருது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த குழந்தை பிறந்தனால தானே வந்து இவன் வந்து நம்மளை வந்து நம்மக்கிட்ட வரவே மாட்டேங்கிறான். ராஜா நம்மகிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறான். நம்ம திரும்பி பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சிசுவை கொல்றதுக்காக முடிவு பண்ணி இந்த சிசுவை அவளாம் சேர்ந்து கொன்னுடுறான். ஒரு பிளான் பண்ணி கொன்னுடுறான். ஆனால் குழந்தை பொண்ணு இந்த ராஜாவுக்கு ரொம்ப வேதனையாகுது. ரொம்ப அழறான், தவிக்கிறான், துடிக்கிறான், கதறான். ஐயோ குழந்தை இல்லை குழந்தை இல்லை பண்ணுறான். நாரதர் திருப்பி வர்றார். நாரதா எனக்கு குழந்தை வேணும், நீ தான் குழந்தைய கொடுத்த. அப்படி குழந்தை எடுத்து இந்த குழந்தை இல்லாமல் எனக்கு இருக்கவே முடியாது என்னால் அப்படி ரொம்ப அழுதார். சரி உனக்கு குழந்தை தானே வேணும் அப்படின்னு குழந்தையே திருப்பி அந்த நாரதர் அந்த ராஜாட்ட கொடுக்குறார். குழந்தை வந்த உடனே என்ன பண்ணா, ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இந்த குழந்தைய போய் கட்டிக்கிறான். கட்டிட்டு உடனே வந்து ஐயோ குழந்தை வந்துட்டியாளாப்பா அப்படின்னு ரொம்ப அப்படியே ஆளுதெல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிடான். அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. அந்த குழந்தை சொல்றது, நான் ஏன் உன் குழந்தை? நான் உன் குழந்தையா? நீ என் குழந்தையா? எனக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் ஆச்சு. நான் அப்போ செத்து போயிட்டு திருப்பியும் உனக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். நான் இது எத்தனை ஜென்மா எடுத்து இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மால நான் குழந்தையோ இல்லை நீ குழந்தையோ இல்லை ஈ கொசு
எத்தனையோ பிறவிகள் பிறந்தாச்சு. அதனால் எந்த உறவு நமக்கு நிலையான உறவு உட்காந்து இந்த இந்த உறவெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வேதாந்தத்தை சொல்கிறது அந்த குழந்தை. அவனுக்கு புரியும்படியாக அந்த குழந்தை சொல்கிறது. அதாவது எப்படி ஒரு கடையில் வந்து ஒரு ஒரு வஸ்துவை பணயம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வஸ்து நம்ம அதை மீட்க முடியலன்னா அந்த வஸ்து என்ன பண்ணுறது, அடுத்த வகைக்கு போகிறது. அந்த கடைக்காரன் இன்னொருத்தருக்கு விற்கிறான், அந்த கடைக்காரன் இன்னொருத்தர், அது போயிட்டே இருக்கு இல்லையா. அந்த வஸ்து இப்படி கை மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நமக்கும் அந்த மாறுதல் அலைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு குழந்தை விளக்கமாக சொன்னோம்னே இந்த ராஜாவுக்கு இதெல்லாம் புரிஞ்சு போகிறது. ராஜா கொஞ்ச நேரம் கழிச்சு இதெல்லாம் விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு ஞானியாக ஆயிரான்னு இந்த கதை சொல்கிற சுவாமி சொல்கிறார். இதுதான் வந்து இந்த ஜீவனுக்கு ஜீவன் தஞ்சம் இல்லை அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் அதிசசாரத்தை அழகாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சுவாமி வந்து குட்டி குட்டி கதையாக சொல்லி இதில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இதை நம்ம வந்து இந்த பந்தங்கள்லாம் வச்சுட்டு நம்ம இதுலேயே இந்த சம்சாரத்தில் மூழ்கிட்டு இருக்கோம். இதை விட்டு விலகி வரணும். அதுவே பிரதானம் அப்படி இல்லாமல் இப்போ இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்க போகிறோம். பிரதானம் இல்லாமல் நம்ம பெருமாள்கிட்ட எப்படி இருக்கணும், அடுத்து போகிறதுக்கான மோட்சத்துக்கு போகிறதுக்காக என்னென்ன அதெல்லாம் பண்ணணுமோ அப்படிலாம் இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு குட்டி கதையை நமக்கு புரிய முடியாது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதான் மதுரகவி ஆழ்வாருடைய இதையும் சொல்கிறேன். நம்பியன் பிற நன்பொருள் தண்டியும் நம்பியன் மலவாரி முள்ளெல்லாம்ன்ற மதுரகவி ஆழ்வாருடைய சிறுதாம்பு பாசத்தையும் சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது எல்லா பேருடைய பொருள்லாம் என்னுடைய பொருள் நான் நம்பினேன். இல்லை அது யாருடைய பொருள், நம்பெருமான் அவனுடைய பொருள், எம்பிரானுடைய பொருள், அது எம்பெருமானுடைய பொருள், அது அவனுடைய வஸ்து. இது அது அவனுக்கும் அந்த வஸ்துக்கும் இருக்கும்போது தான் பெருமாளுடைய வஸ்து தான் அந்த. அது எல்லாமே வந்து அவனுக்கு தான் சம்மந்தம் உண்டு. நமக்கும் அந்த அவைகளுக்கு தான் சம்மந்தம் இருக்கா, அந்த பொருளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படி புரிஞ்சுட்டார். அந்த மாதிரி நமக்கும் இந்த புத்திரி புத்திரன் மனைவி மக்கள் புருஷன் இதெல்லாம் வந்து அந்த சம்மதம் தான் பிரதானம்ட்டு அவன் நினச்சக்கூடாது. அதுக்கு தான் இந்த டாப்பிக்கே சுவாமியினர் உண்மையை யோசித்துப்பார். அதாவது இதுக்கு உண்மையான விஷயம் என்ன, இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதை விட்டுட்டு நீ போய் இந்த பந்தத்தில் போய் முழுகிறியேன்னு இந்த கதையை ரொம்ப அழகாக சுவாமி முடிச்சிருக்கார். அது ரொம்ப வந்து இந்த கதையை ரொம்ப ரசித்தேன். சுவாமியை பற்றி பெருக்கநேரி சுவாமியை பற்றி சொல்கிறதான் ரொம்ப நிறைய சொல்லணும். நிறைய விஷயங்கள் சுவாமி பண்ணிருக்கார். அதாவது ராமாயண சுதாக்கு 3 வால்யூம் எழுதி பண்ணிருக்கிறதாகட்டும், சுவாமியோடைய விருதுகளும் சாரசாரட்னர், அபிமன சுகப்பிரபம், ஜோசன சூரின்னு நிறைய பட்டம்லாம் சுவாமிக்கு கிடச்சிருக்கு. பெருக்கநேரி சுவாமி நிறைய பேருக்கு காலட்சேபதிகள்லாம் சாய்ச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக வாழ்ந்துட்டு ரொம்ப அழகாக வந்து வாழ்ந்து பின்னாடி பராமரிச்சார். நல்ல ஒரு ஆச்சாரியருக்கு நல்ல சிஷ்யனாக இருந்து பண்ணான்னு நம்ம சுவாமியோட சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அடியேன் இந்த சமயத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். தன்யாஸ்மி.